தோடும் கனவே நிஜம்தானா உனக்குள் கரஞ்சே போனே நீ வரும் இரவின் நிழல் நானா உனக்குள் நிறைஞ்சே போனே இருதயம் கூடையில அது ரகசியம் பேசையில உதட்டீரமும் இடம் மாறுமே உன் காதில் மெல்ல காதல் பேசும் வா வா செந்தாழி நீ உன்னை தேடி நான் இங்க ஓடி வந்தேன் வா. நாங்கள் வந்து 6 o'clock ஆக போகுது. ஃபால்ஸுக்கு போய் குளிக்கலாம். ஃபால்ஸுங்கிறேன், ஏதோ ஒரு ஆறு இருக்காமா, அங்கே போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே தான் குளிக்கலான்னு பிளானு. பட் இங்கே வந்து குளிக்க வேணாம், எதுக்கு இங்கே கஷ்டப்பட்டு குளிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு அங்கே போகிறோம். நாங்கள் போகலாம். நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி ஆர்க்கு போகிறோம் அப்படின்ட்டு. இங்கே தான் குளிக்க வந்திருக்கோம். ஆனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது வழியில் எப்படி தான் வந்தாச்சு, குளிச்சுட்டு தான் போகணும். எல்லோரும் எடுத்து வச்சுட்ருக்காங்க காலை, உங்களுக்கு தெரியுதா எங்க அங்கே. ஸோ அதனால் குளிச்சுட்டு நாங்கள் பார்க்குறேன். ஸோ வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ இன்ட்ரோ கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ வந்து எனக்கு டைம் இல்லை கைஸ். நான் வந்து சாயங்காலம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். ஃப்ரைடே நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் தான் எனக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. 4:30க்கு கார் எடுத்தோம். இங்கே வந்து ஒரு 6:30க்கு கம்மியாம்பட்டி, கரூர் பக்கத்தில் இருக்க கம்மியாம்பட்டின்னு ஒரு ஊர். ஸோ வந்து அங்கே தான் எங்களுக்கு கோயில் நாங்கள் வந்து கட்டியிருக்கோம். ஸோ வந்து அங்கே தான் இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன், ஓகேங்களா? அதுக்கு தான் ஃபேமிலியோடு நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். வந்து 6:30க்கெலாம் வந்துட்டோம் கைஸ். வந்துட்டு அப்புறம் இந்த பேர் என்ன, இந்த மாதிரி பையெலாம் போட்டு கொடுப்பாங்களே, அந்த குங்குமம் பழம், ஸோ அதெல்லாம் பேக் பண்ணிட்டுருந்தேன். நான் வந்து ஒரு 200 பேக் பண்ணியிருப்பேன் கைஸ். அந்த பை வந்து ஒரு அவுட் ஆஃப் 200. ஸோ எப்படி போட்டேன்னு தெரியல, டக்கு டக்குன்னு அவங்களும் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க, போட்டாச்சு. அப்புறமேட்டு அப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு பூவெல்லாம் கட்டிட்டு சாப்பிட்டோம். தக்காளி சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு எங்கள் அம்மாலாம் வந்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து 10:30க்கெலாம் தூங்கிட்டேன் கைஸ். எனக்கு வந்து ரொம்ப தூக்கம் வந்துச்சுனால நான் தூங்கிட்டேன். அப்புறம் காலையில் 5:30க்கு வேக்கப் ஆகிட்டு அப்புறம் நாங்கள் இன்றைக்கி வந்து ஆற்றுக்கு போயிருந்தோம். ஸோ வந்து அங்கெல்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் கோயிலுக்கு பண்ணிட்டோம். ஸோ வந்து காய்ஸ், அப்புறம் இந்த அவுட்ஃபிட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அது வந்து வா பக்கமாக அதில் நான் வந்து இதுதான் போட்டிருப்பேன். பிளாக் ஷேட்னால உங்களுக்கு இந்த கலர்லாம் தெரிஞ்சிருக்காது. ஸோ வந்து ஷார்ட்ஸ் எடுக்கணும். அப்புறமேட்டு என்னோடய கம்மல் இருக்குங்களையா, அதை நான் மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த கம்மல் போட்டால் சூப்பராக இருந்திருக்கும். பட் அந்த கம்மல் நான் வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதனால இந்த கம்மல் போட்டிருக்கேன். இதுவும் ஓரளவுக்கு மேட்சிங் ஆகுது. ஸோ இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 8:50 ஆக போகுது. ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்றைக்கெலாம் என்னென்னலாம் நடக்குது, ஸோ ஷூட் பண்ண முடியுமா அப்படின்லாம் உங்களுக்கு பார்க்கலாம். வாங்க இருக்கலாம். நெத்தி பொட்டின் ஓரமா நித்தம் நானும் வாழ்ந்திடணும். நெஞ்சு குழி யோசையில தலை சாச்சிட தோணும். உடல் கடந்துமே உயிர் பறக்குமே, புது பிரபஞ்சமே நமக்காகவே ஓடும்.
தான் இருக்குது. கடந்த 1.5 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு போனாங்க. இப்போ என்ன ஸ்பீச் வேறு கம்ப்ளீட் ஆச்சான்னு தெரியல. ஸோ பார்க்கணும் எப்படி போகிறதுன்னு தெரியல. பட் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்து ஸ்பீடாக போகிறாங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கமும் விட்டுருவாங்க. மழை வர மாதிரி இருக்குது, பசிக்குது வேறு. சாயங்காலம் 3 மணிக்கு சாப்பிட்டது, இன்னும் சாப்பிடவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு டிராஃபிக் கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். வைஸ் ஹாய் வா செந்தாழி நீ உனக்காக என் உலகம் தாண்டி வந்தேன். வா செந்தாழி நீ உன்னை தேடி நான் இங்க வந்தேன். வா செந்தாழி நீ உனக்காக என் உலகம் தாண்டி வந்தேன். எவ்வளோ சூப்பர். சாப்பிட வந்திருக்கோம். இங்கே தான் கையேந்தி பவன் ஹோட்டலில் சாப்பிட வந்திருக்கோம். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இங்கே தான் பிடிக்கும், அதனால சாப்பிட வந்திருக்கோம். அங்கே போய் சாப்பிடுவோம்.